நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுதுதான் கண்டக சனி நடந்து முடிந்து அஷ்டம சனி ஆரம்பித்து இருக்கின்றது. கடந்த 3 வருடங்கள் சிம்மம் ராசிக்காரர்களை சனி பகவான் நாலாபுறமும் அடித்து உங்களை இதுவரை வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட வைத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கடன்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு பல வேதனைகளை தற்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். கண்டக சனி முடிந்து தற்பொழுது அஷ்டம சனியானது ஆரம்பித்து வேற இருக்கின்றது. அஷ்டம சனி இனி என்ன எல்லாம் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றதோ என்று வேதனையில் புலம்பிக் கொண்டிருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்குரிய பெரிய ஆறுதலாக தற்பொழுது லாபஸ்தானத்தில் நடக்கப் போகின்ற குரு பயிற்சியானது அமைய இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான மிதுனம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் பதவியை பறிக்கும், வேலை போன்ற விஷயங்களுக்கு தடங்கல்களை கொடுக்கும். இப்படி பல கெடுதல்களை 10ஆம் இடத்தில் இருந்த குரு கொடுத்து கொண்டு வந்தது. தற்பொழுது குரு பகவான் லாபஸ்தானத்தில் வருவது மிகப்பெரிய நன்மைகளையும் பாக்கியங்களையும் தரக்கூடிய அமைப்பாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக இருக்கப் போகின்றது. முன் ஜென்மத்தில் அனைவரும் போற்றும் வகையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் மட்டுமே இந்த சிம்மம் ராசியில் பிறக்க முடியும் என்பது விதி. சிம்மம் என்றாலே ஒரு நேர்மை, ஒரு ஹானஸ்ட், ஒரு லாயல்ட்டி என்பது இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அதிகாரத்தன்மையும் இவர்களிடத்தில் இவர்களை அறியாமலேயே இருக்கும். ஏனென்றால் சிம்மம் என்றால் ராஜா. அந்த ராஜாவிற்குரிய தோரணைகள் இவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நான் சொல்றது அன்னைக்கு இருக்க ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரையே பாதுகாப்பாங்க. ஆனால் இந்த காலத்துல எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இப்ப இருக்க ராஜாக்கள் தன்னுடைய வீட்டை மட்டும்தான் பாதுகாப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்க முழு பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க. சிம்மம் நெருப்பு ராசியாக இருப்பதனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இவங்க நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நிறைய உண்மைகளை ஓப்பனாக பேசுவாங்க. அதனால் கூட இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்க. ரொம்ப முக்கியமாக இவங்க சுய கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஒன்று தான் உங்களுக்கு சின்ன மைனஸ்னு சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பீங்க. அதாவது உங்களோட பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. சப்போஸ் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. அதே மாதிரி நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக நேரம் செலவிட மாட்டாங்க. சிம்மம் அப்படின்னா சிங்கம்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிங்கம் பசிச்சா மட்டும்தான் உழைக்க போகும். அதே மாதிரி தான் சிம்மம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் லேசினஸ்ஸாக இருப்பாங்க. பட் சிம்மம் ராசிக்காரர்களே வெளியே பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர்களோட சீக்ரெட் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பேஸ்மெண்ட் வீக் தான். வெளியே இருக்க தைரியம் உள்ள இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். வெளியே சில நேரங்களில் ஆக்ரோஷமாக இருந்தாலும் உள்ள ரொம்ப சென்சிட்டிவாக இவங்க இருப்பாங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய மைனஸ் அப்படின்னா இவங்களுடைய பித்ருக்களுக்கு இவங்க திதி கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய பித்ருக்களை நீங்கள் முறையாக தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செய்யாதவங்க தயவு செய்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தான் உங்களுடைய கர்மா குறையும். இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்திலும் இந்த கர்மாவை எடுத்து செல்லும்படி இருக்கும். அந்த திதி எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் நீங்கள் திதி கொடுக்க வேண்டும். முக்கியமாக நீரோட்டங்கள் இருக்கும் இடங்களில் நீங்கள் இந்த திதியை கொடுக்க வேண்டும். அது ஆறாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம். எல்லா அமாவாசையும் திதி கொடுப்பதற்கு சிறப்பு தான். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட தரம் எப்படி இருக்கும்னு சொல்லித்தான் நம்ம மெய்யான பார்த்து வாங்குவோம். ஏனென்றால் தரம் நன்றாக இருக்கும் பொழுதுதான் அது நீண்ட காலம் உழைக்கும் என்ற நம்பிக்கை. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த தரம் என்ற வார்த்தைக்கு பெயர் போனவர்கள் தான் நம்முடைய சிம்மம் ராசிக்காரர்கள். நீ யாராக வேணாலும் எந்த ராசியாக வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் எல்லாத்துக்குமே தரமான ஒரு ஆளுனா அது நான் தான். அந்த சூரியனிடம் இருந்து தான் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றது. அதே போலத்தான் சிம்மம் ராசிக்காரர்களின் பங்களிப்பு இல்லாமல்
எந்த ஒரு ராசிக்காரரும் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. உங்கள் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு வகையில் சிம்மம் ராசிக்காரர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நாளாக சொல்லணும்னு தோணுச்சு. இன்னைக்கு தான் சரியான டைட்டில் கிடைச்சிருக்கு. சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் நாய்க்கு தான் வாய் வலிக்கும் என்ற பழமொழி உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். உங்களை பற்றி உங்கள் பின்னாடி நெகட்டிவாக பேசுகிறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க, நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை புகழ்ந்து பேசிட்டு நீங்கள் இல்லாத பொழுது உங்களை கேவலமாக பேசக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். நீங்கள் என்னதான் பேசினாலும் துரோகம் செஞ்சாலும் சிம்மம் ராசிக்காரர்களை கவிழ்த்து விட முடியாது. ஏனென்றால் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி. நீங்கள் சிம்மம் ராசிக்காரர்களை கவிழ்த்த நினைத்தால் அது நீங்களே உங்களுக்கு வைத்து கொள்ளக்கூடிய பெரும் ஆப்பு என்று நினைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இதைத்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எவனோ என்னமோ பேசிட்டு போகிறான், அதையெல்லாம் உங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் பேசாமல் உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய லட்சிய பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். சூரியன் எப்படி அனைத்து கிரகங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கடவுளாக இருக்கின்றதோ, நீங்களுமே ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் ஒரு கடவுளாக, ஒரு தலைவனாக பார்க்கக்கூடிய நாள் நிச்சயமாக வரும். சிம்மம் ராசிக்காரர்களே, ஒரு நாய்க்கு இன்றைக்கு பிஸ்கட் போட்டால் அது நாளை நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பார்த்து வாலாட்டும், நம் மீது அன்பு செலுத்தும். ஆனால் மனித உயிர்களிடம் அப்படிப்பட்ட குணங்கள் இருப்பதை பார்ப்பது மிகவும் அரிதானது. அதுவும் இந்த கலிகாலத்தில் அப்படி போன்றவர்கள் சிலர்தான் இருக்கின்றார்கள். வெளியே சிரித்து சிரித்து பேசி உள்ளே கெடுதல் குணத்துடன் பழகுபவர்கள்தான் அதிகம். அப்படிப்பட்ட நபர்களில் நன்றி விசுவாசமோடு இருக்கக்கூடிய உள்ளங்கள்தான் நம்முடைய சிம்மம் ராசிக்காரர்கள். சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டையே உதவி வாங்கிட்டு அவங்க வளர்றதுக்கு நம்ம தான் முழு காரணமாக இருப்போம். ஆனால் அவங்க எல்லா உதவியும் நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்ம பின்னாடி இருந்து நமக்கே குழி தோண்டி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களைத்தான் நிறைய பார்க்க முடிகின்றது. நம்ம என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்கல, நீங்கள் பதிலுக்கு எனக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உங்களோட தாட். ஆனால் அப்படி நம்முடைய மனிதர்கள் நம்மை விட்டு விடுவதில்லை. நான் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகின்றேன். நீங்கள் நல்லவனாக இருந்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட எவ்வளவு உதவி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இவங்க கிட்ட நல்லவனாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி துரோகம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கோபத்துக்கு ஆளாகி நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுவீர்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் கிட்ட சுத்தமாக கெடுதல் பண்ணுற குணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு வேகமானது இருக்கும். நெருப்பு ராசி என்றாலே ஒரு வேகம் என்பது இயல்பாகவே இருக்கும். இவர்களிடத்திலும் அந்த வேகம் இருக்கும். ஒரு விஷயத்தை சீக்கிரமாக உள்வாங்கிக் கொண்டு மற்றவர்களை காட்டிலும் சீக்கிரமாக முடித்து கொடுக்கும் தன்மை இவர்களிடத்தில் நன்றாக இருக்கும். ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் கொடுத்த நேரத்திற்கு முன்பாகவே இவர்கள் அந்த வேலையை கச்சிதமாக முடித்து விடுவார்கள். சிலரை போல் கொடுத்த நேரத்தை விட எனக்கு இன்னும் நேரம் தேவைப்படுகின்றது என்று இழுத்து அடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். சரிவாங்க, சிம்மராசிக்கான குரு பயிற்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். குரு கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகின்றார். என்னதான் நாம் பணம் பொன் பொருளோடு இருந்தாலும் இவர் மனம் வைத்தால் மட்டுமே அவை அனைத்தும் நிலைத்து நிற்கும். அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, திருமணம், யோகம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக விளங்கும் குரு பகவான் ஒருவருடைய ராசியில் சுபமாக இருந்தால் அவருக்கு அதிர்ஷ்ட மழைதான். அதே போல குரு பகவானின் அனுகூலமான நிலை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தரக்கூடியவை. அப்படிப்பட்ட குரு பகவான் 11ஆம் இடத்தில், அதுவும் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பு என்பது அதி உன்னதமான அமைப்பு. என்னதான் சனி பகவான் அஷ்டம சனி அமைப்பில் இருந்தாலும் அதையும் தாண்டி பல நன்மைகளை குரு பகவான் வருகின்ற ஒரு வருடத்தில் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார். அதிலும் குரு பகவான் பூரண சுபர். அவர் உங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுவித்து சுதந்திரமாக சுவாசிக்க செய்ய போகின்றார். மிக முக்கியமாக பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும். பொன் பொருள் சேரும். தடைப்பட்ட சுப காரியங்கள் குடும்பத்தில் ஏற்பாடாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். எதிர்காலத்திற்கு சேமிக்க தொடங்குவீர்கள். இதுவரை கண்டும் காணாமல் போனவர்கள் தேடி வந்து பேசுவார்கள். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். ஊர் பொது காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள்.
ஊர் பொது காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அதற்குரிய மரியாதையும் கிடைக்குங்க. அதைவிட மேலாக குரு பார்க்க கோடி நன்மை என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். 3ஆம் இடம் என்றாலே தைரியம், வீரியஸ்தானம். அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கடந்த காலங்களில் ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டு இருந்த காரணத்தினால் சிம்மம் ராசிக்காரர்கள் பலரும் மன உளைச்சல்களிலும் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் குழப்பத்திலும் இருந்திருப்பீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் இருட்டு அறைக்குள் இருக்கின்ற மாதிரியான சோதனையை கடந்த 3 வருடங்கள் கொடுத்திருந்திருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுப்பதற்கும் தடைகள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மிகவும் தைரியமாக துணிச்சலோடு செய்ய ஆரம்பிக்கப் போகின்றீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு பெயர் புகழ் என்பது நிச்சயம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான துலாமை குரு பகவான் பார்ப்பதால் சகோதரர் வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டில் புதிய எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவீர்கள். ராசிக்கு 5ஆம் இடமான தனுசு ராசியை குரு பகவான் பார்ப்பதால் பிள்ளைகள் இனி நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். அவர்கள் மூலம் பெருமை உண்டு. அவர்களின் கல்வி, திருமண முயற்சிகள் பலன் தரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். ராசிக்கு 7ஆம் வீடான கும்பத்தை குரு பகவான் பார்ப்பதால் இனி உற்சாகமாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பணவரவும் உண்டு. 7ஆம் இடம்தான் களத்திரஸ்தானம். இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போவதால் உங்களுக்கு குரு பலம் கிடைக்கப் போகின்றது. இதுவரை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு திருமண வயதை நெருங்கியும் திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட அனைவருக்குமே வருகின்ற ஒரு வருடத்தில் நிச்சயம் திருமண பாக்கியம் என்பது கூடி வரும். இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும். அசையா சொத்துக்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும். அதே நேரத்தில் அஷ்டம சனியும் நடப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமலும் இருக்கவும். மற்றபடி அலைச்சல்கள் தரும் வேலைகளை குறைத்து கொள்ளவும். அனாவசிய பயணங்களையும் தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளுவும் அதிகரித்தாலும் உங்கள் வேலைகள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறும். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவுகள் உண்டாகும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம். சிலருக்கு இந்த பயிற்சியால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய சந்தைகளை நாடிச் செல்லும் பொழுது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியம் ஆற்றவும். கூட்டுத் தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருப்பது நல்லது. சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்துவிட்டால் நல்ல வருமானத்தை பெற முடியும். பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளவும். மற்றபடி பொருளாதார நிலைமையில் எந்த குறைவும் ஏற்படாது. எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவ மணிகள் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடவும். சிலர் முதல் தரம் வாங்குவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவார்கள். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் சிம்மம் ராசிக்கு கஷ்டங்கள் பெருமளவில் குறையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அனைத்து சிம்மம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.